காட்டுக்குள்ள ராதா என்கிற ஆட்டுக்குட்டி அது அம்மா கூட காட்டுக்குள்ள போச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் புல் தின்னுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வந்து நின்னுச்சு. ராதா, ராதா நீ ஓடி போயிரு. ராதா பயந்துக்கிட்டு செடிகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஏய் கிளவி ஆடு, உன் மகளை நீ விரட்டி விட்டுட்ட. ஆனா நான் உன்னை விடவே மாட்டேன். சிறுத்தை பாஞ்சு வந்து ராதாவோட அம்மாவை கொன்னுடுச்சு. செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராதா அவ அம்மாவை சிறுத்தை கொல்றத பாத்துட்டு இருந்தா. அவ கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சது. என்னோட அம்மாவை அந்த சிறுத்தை கொன்னுட்டா. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். ராதா அழுது கொண்டே தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு காட்டுக்குள்ளே சென்றாள். அங்க சிறுத்தை கரியை கவ்விக்கொண்டு நதிக்கு பக்கத்தில் சென்றது. முதல்ல நான் ஃப்ரெஷ்ஷான இந்த மட்டனை சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்குவேன். அப்புறம் ஜில்லுன்னு தண்ணியை குடிச்சு என் தாகத்தை தீர்த்துக்குவேன். கொஞ்ச நேரத்திலேயே சிறுத்தை கறியை சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நதியில ஓடுற தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அங்க கருப்பு கலர்ல ரொம்ப பெரிய புகை மூட்டை வந்துச்சு. நீ யாரு? நான் உன்னோட உயிரெடுக்க வந்துட்ட சிறுத்தை. ஆனா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இப்ப நீ அந்த ஆட்டோட உயிரெடுத்து சாப்பிட்டியே, அந்த ஆட்டு உனக்கு என்ன துரோகம் செஞ்சது? அந்த ஆடு எனக்கு உரியதா இருந்துச்சு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உயிரோட விட மாட்டா. கண்ணை சிமிட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ராட்சசன் சிறுத்தைய சாப்பிட்டுடுச்சு. ஆட்டு சாப்பிட்டு எந்த சிறுத்தை இங்க தண்ணி குடிக்க வருமோ அது தண்ணி குடிக்கிற அப்புறம்தான் நான் தாந்திரிக்கோட மாய நுண்டி வெளியே விட முடியும். அப்போதான் சொன்னா மாந்திரிகன் என்னோட கிட்ட, பாருங்க இங்க பாருங்க நான் வெளியே வந்துட்டா. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி காட்டில் இருக்கிற ஒரு சாமியார் ராட்சசனோட அப்பாவை கொன்னு இவனை அனாதையாக்கி இந்த ஆத்துக்குள்ளைய அடைச்சி வச்சுட்டாரு. ஆனா இப்ப இவன் விடுதலை ஆயிட்டான். இப்ப இவன் எந்தெந்த விலங்குகளை வேட்டையாட போறான்னு தெரியல. இந்த காட்டு மிருகங்களாரா, உங்களால தான் நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். உங்களால தான் நான் பழைய வருஷமா இது நதிக்குள்ள ஒரு கைதிலா வாழ்ந்துட்டேன். அதுக்காக தான் நான் உங்களை யாருன்னு விட போறதில்ல. எல்லாரும் உயிரும் நான் கண்டிப்பா எடக்க போறா. உங்களை எல்லாரும் நான் சாப்பிட்டு போறேன். அங்க இப்ப ராதா குட்டி ஆடு அனாதை ஆயிடுச்சு. அவ தனியா காட்டுக்குள்ள வழி தெரியாம போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு யானை வந்துச்சு. யானைன்னா நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. தயவு செஞ்சு நீங்களாச்சு என்ன பாதுகாக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டி, எனக்கு உன் பிரச்சனை புரியுது. எனக்கு சக்தி இருக்கு, ஆனா என்னால இப்ப அதை பயன்படுத்த முடியாது. அதனால உன்னை நான் காப்பாத்த முடியாது. என்ன நீ மன்னிச்சிடு. ராதா சோகமா அங்க இருந்து போறா. வழியில அவ வந்து ஒரு மான் பாக்குறா. மானத்தை ஒரு சிறுத்தை என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை கொன்னு என்ன அனாதையா அலைய விட்டுருச்சீங்க. நீங்களாச்சு எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்பீங்களா? எனக்கு புரியுதுமா, ஆனா என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்க இன்னொரு பொண்ணுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா அத்தை? இங்க பாருமா, காட்டுல வாழ்றது ரொம்ப கஷ்டம். இங்க யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தான் பாப்பாங்க. என்ன மன்னிச்சிருமா. ராதா சோகத்தோட திரும்ப நடந்து போனா. ஆனா அவ நம்பிக்கைய கைவிடல. நான் உதவி கேட்டு ராஜா கிட்ட தான் இப்ப போகணும். அவ நம்பிக்கையோட உதவி கேட்க சிங்கத்துக்கிட்ட போறா. மகாராஜா, நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி. என்னோட அம்மாவை ஒரு சிறுத்தை கொன்னுடுச்சு. உன்னுடைய பிறப்பு சாகரத்துக்காக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய பிறப்பு அடிச்சு பழி வாங்குறது தான். நீ யாருக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கேன்னா அது என்னுடைய பேரன். சிறுத்தை உங்களோட ஒண்ணு விட்ட தம்பியா? வெறும் சிறுத்தை மட்டும் இல்ல, புலி, சிறுத்தை, அப்புறம் சிங்கம் எல்லாரும் ஒண்ணு விட்ட தம்பிங்க தான். உனக்கு இது தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா நான் இங்க யாரையும் பத்தி குறை சொல்ல வரல. உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியா இருந்துகிட்டு
நீ எப்படி யோசிக்கிற ஒரு சிங்கத்து கூட இருக்கலாம்னு? என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க மகாராஜா. நான் இங்கிருந்து பொழைச்சு போக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அதனால நீ என்ன செய்யறேன்னா இங்கிருந்து ஓடி போயிடு, தெரியுதா? ராதா திரும்பவும் இங்க இருந்து சோகமா போறா. எப்படியோ அவ இப்படின்னு அவளோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்து போச்சு. அங்க ஆத்துல இருந்து விடுதலையான ராட்சசன் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருந்த முனிவர் ராட்சசனோட அப்பாவை கொன்னுட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த ராட்சசன் எந்த விலங்குமே அவங்க அம்மா அப்பா கூட பார்த்தாலும் உடனே அதே நேரத்துல அவங்க அப்பா அம்மாவை கொன்னு அந்த விலங்கை அனாதையாக்கிடுறான். இந்த காட்டுக்குள்ள மிருகத்துல அப்பா அம்மாவங்கள உயிர் நான் எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் அனாதை ஐயே ஆகணும். காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளுமே பயந்து போயிருந்தது. ஒரு நாள் எல்லாரும் சிங்கத்தை கூப்பிட்டு பேசினாங்க. அது யாரு? அப்பா அம்மாவை அழிச்சிட்டு குழந்தைய அனாதையாக்குறவங்க. மகாராஜா, இந்த வேலையெல்லாம் அந்த ராட்சசன் தான். பல வருஷம் முன்னாடி நம்ம மாந்திரிகன் அவனை கைது செஞ்சு நதிக்குள்ள வச்சிட்டா. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமா மகாராஜா, அவனை நினைக்கிறா நம்ம எல்லாம் அவனை அனாதை செஞ்சிட்டவனி. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல அப்பா அம்மா உயிர் எடுக்கிறா. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாரும் மிருகங்கள், ஆனா அவன் ராட்சசன். அவனை நாம போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப நமக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்ட மகாராஜா. சொல்லு. ஏன் நம்ம அந்த மந்திரவாதியோட உதவி வாங்க கூடாது? அந்த மந்திரவாதி அடிச்சு வச்சான்ல. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. அதே நேரம் எல்லா விலங்குகளும் அந்த சாமியார் கிட்ட போறாங்க. சாமிஜிக்கு வணக்கம். என்னாச்சு? அந்த ராட்சசன் கைது நின்று வெளியே வந்துட்டானா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சுவாமி, அந்த ராட்சசன் வந்துட்டாங்கிறது. காணி நான் இப்போ உங்களுக்கு எந்த சகாயம் செய்ய போறது இல்ல. சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு உதவலைன்னா அவன் எங்க எல்லாரையும் கொன்னுடுவான். நீ கூட இப்படிதான் நினைக்கிறதானா? பலவந்துள்ள எல்லா உயிர் எடுக்கிறக்கு, பலமில்லவங்க எல்லாம் சாவருக்கு தான் புரிந்துறார. நீ காட்டுக்குள்ள இதுதான் நியமமா? நீ அந்த நியமம் எல்லாருக்கும் ஒண்ணுதானா? இப்போ அந்த ராட்சசன் பலவான். இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல உயிர் எடுக்க அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. என்னுடைய யோசனை தவறா இருந்துச்சு சுவாமிஜி, என்ன மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு நீங்க உதவுங்க. நான் உன்னாடிக்கு உதவி செய்வேன், காணி என்னால உன்னுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது ஏன் சுவாமிஜி? ஒரு மாதிரி எவனும் வெளியே வருமோ அவங்க எல்லாம் திருப்பி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கலாம் சாமி. அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு ஆட்டுன்னு தேடணும். ஒரு அனாதை ஆட்டு தேவை. எந்த ஆட்டு கண்ணு முன்னாடி அந்த அம்மாவோட உயிர் போறதோ அந்த ஆட்டு தான் தேவை. அப்படி ஒரு ஆடை நான் பார்த்தேன் சுவாமிஜி. அந்த ஆட்டு சந்தோஷமா நதிக்குள்ள போயிட்டு அவன் உயிர் கொடுத்தா அப்போதான் அந்த ராட்சசோட உயிரோடு இருக்க மாட்டான். அதுதான் சரியான வழி. ஆனா அந்த ஆடு தன்னுடைய சுய விருப்பத்துல தான் உயிரை விட விரும்புமா? ஆனா ஒரு விஷயம், அந்த அனாதை ஆட்டோட விசுவாசம், உங்களை மேல இருக்கிற அன்பு பாசத்தோட இது பண்ண முடியும். அப்பதான் அந்த ராட்சசோட உயிர் போகும். இந்த வழியில தான் ராட்சசோட உயிர் எடுக்க முடியும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஒத்துக்கலனா? அந்த அனாதை ஆட்டோட நீங்க எல்லாம் புரிஞ்ச வைக்கணும். அப்படி பண்ணலாம்னா அந்த ராட்சசோட உயிர் எடுக்க முடியாது. இதை கேட்டு சிங்கமும் மற்ற விலங்குகளும் அந்த அனாதை ஆட்டுக்குட்டியை தேடி போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அங்க ராதாவை பார்த்தாங்க. எல்லாரும் அவகிட்ட போறாங்க. மகாராஜா, நீங்க இங்கேயா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஆட்டுக்குட்டி, எதுவுமே சரியில்லை. எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உதவி பண்ணலாம் தங்கச்சி. ராணி அம்மா, நானும் தான் எனக்கு உதவி கேட்டு ராஜா கிட்டையும் மற்ற விலங்குகள்கிட்டையும் போனேன். ஆனா யாருமே எனக்கு உதவிக்கு வரல. நான் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேன். எல்லா விலங்குகளும் அனாதையான விலங்குகளை நல்லா பாத்துக்கணும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி வேண்டான்னு சொல்லிடுறா. அதனால எல்லா விலங்குகளும் சோகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க திடீர்னு சாமியார் வந்துட்டாரு. சுவாமி, நீங்களா?
ஆமா ஆட்டு, நான் தான் எல்லாரும் உங்ககிட்ட அமுச்சு விட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சகாயம் பண்ணலான்னா இந்த உலகத்துக்குள்ள யாருமே இருக்க முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி. இந்த கேவலமான விலங்குகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும் உதவி பண்ணலனா இன்னைக்கு ஒருவேளை நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆமா ஆட்டு, நீ கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இல்லன்னா இந்த ஆட்டுக்குள்ள யாரையே இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு ஆட்டுக்குட்டி. உன்னை இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்ப இந்த ராஜேஷன் காட்டுல உள்ள எல்லாரையும் அனாதையாக்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அனாதை ஆகிறது எவ்வளவு வருத்தமான விஷயம்னு. மகளே, இப்ப நீ மட்டும் தான் இங்க இருக்கிற காட்டு விலங்குகளை அனாதையாக்காதிருந்து காப்பாத்த முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் அனாதையானா எவ்வளவு கஷ்டம்னு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்றேன். அப்புறம் ராதா எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆத்து பக்கம் போறா. அவ அப்படியே நதியில குதிக்க போகும்போது அப்ப அங்க திடீர்னு அந்த ராட்சசன் வந்துடுறான். ஆட்டு, நீதானா? நீ அந்த ஆட்டுதானா? இவங்களெல்லாம் செஞ்சுட்டு உங்க அம்மாவோட உயிர் எடுத்துட்டாரு. ஆமா, நான் அதே ஆட்டுக்குட்டி தான். உங்க அம்மாவோட உயிர் உன் கண்ணு முன்னாடி இவங்களெல்லாம் எடுத்தாச்சு தானா? ஆனா நீ இவங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டியா? இந்த பூமியில எல்லாரும் உதவி செய்யறத மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிரும். ஆனா நீயே இவங்களுக்காக உயிர் கொடுக்குற பைத்தியக்காரி. ஏன்னா அனாதை ஆவறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ஒரு சிறுத்தை எங்க அம்மாவை கொன்னுடுச்சு. அப்புறம் என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது உனக்கு புரியாது. நீ அவங்க அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொல்றது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு அது தெரியாது. அந்த வலி எனக்கு நல்லாவே தெரியும். ராதா சொன்னதை கேட்டு ராட்சசன் மனசு இறங்கிட்டான். அப்புறம் அவனோட கண்கள்ல கண்ணீரும் வர ஆரம்பிச்சிட்டு. அனாதா ஆட்டு, உன்னாலதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீ உன்னோட உயிர் கொடுக்குற அவசியமே இல்ல. நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், இதுக்கு மேல நான் எந்த ஆட்டோட உயிர் எடுக்க மாட்டேன். யார நீ அனாதை செய்ய மாட்டான். நிஜமாவா? ஆமா, உங்களை மேல கோபமால தான் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டா. இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட எந்த துரோகம் செய்ய மாட்டா. ரொம்ப நன்றி ராட்சசன். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ராட்சசன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சிங்கராஜா அங்க இருந்த எல்லா விலங்குகள்கிட்டயும் என்ன சொன்னுச்சுன்னா, காட்டுவாசிகளே, நான் இன்னைக்கு காட்டோட ரூல்ஸ மாத்துறேன். இன்னையிலிருந்து காட்டுல உள்ள வீரமானவங்க எந்த ஒரு காட்டுவாசியையும் துன்புறுத்தவோ அடிச்சியோ சாப்பிடக்கூடாது. யாரையும் அனாதையாக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களுக்கு நாம உதவியா இருக்கணும். சிங்கம் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க இருந்த விலங்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இப்ப காடு ரொம்ப அமைதியாவும் அழகாவும் காணப்படுது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. சமேலி ஆடு அதோட புருஷன் போனதுக்கு முன்னாடி உக்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. நீங்களே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் யாரு கூட வாழ்றது? நீங்க என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ்றது? சமேலி ஆடு அழுதுகிட்டு இருக்கும் போது காட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் வெறுப்பா சமேலிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல, இவ அதிர்ஷ்டம் கெட்டவ. இவளை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதுதான். இப்போ வரைக்கும் 4 பேரும் செத்து போயிருக்காங்க. சாணியா பிடிச்சது. நான் சொல்றேன், இந்த ஆடை என் கையில ஒப்படைங்க. எலும்பு கூட மிச்சம் வைக்காம கடிச்சு சாப்பிடுறேன். அட இல்ல சிறுத்தை, இது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கெட்டதுன்னா இத சாப்பிட்டா அப்புறம் நீயும் பரலோகம் போக வேண்டியதுதான். அப்படி எல்லாருமே சமேலி ஆட பத்தி விதவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. பாவம் சமேலி புருஷன் இருந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அட, இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க. இவங்க மூஞ்சிய பார்த்தோம்னா நாமளும் கூட இவங்க புருஷ மாதிரியே செத்துருவோம் போல. வாங்க வாங்க. சமேலி யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதோட புருஷன் 2வது நாளே செத்து போய்கிட்டு இருந்தான். அதனால எல்லாரும் சமேலி திட்டிக்கிட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. மூதேவி சனியம் பிடிச்சது, சாக மாட்டேங்குது. நான் அதிர்ஷ்டம் கிட்டவே இல்ல, நான் அதிர்ஷ்டம் கிட்டவே இல்ல.
அடுத்த நாள் சமேலி அவளுடைய வீட்டுக்கிட்ட உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கடவுளே, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஏன் அடுத்த நாளே அவங்க இறந்துடுறாங்க? புருஷனோட பாசம் எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சமேலி அழுதுகிட்டு இருந்தா. ஒரு நாள் சமேலி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மானோட வீட்டுல அதோட குட்டி அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துச்சு. இந்த குழந்தை ஏன் அழுவுது அப்படி சொல்லி சமேலி அந்த குழந்தை பக்கத்துல போய், என்னாச்சுமா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது ஆண்டி. சரி, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்கே போயிட்டாங்க. அழாதம்மா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். குழந்தை அழுவுறத பார்த்து உடனே சமேலி போய் பழங்களை பறிச்சுட்டு வந்து கொடுத்தா. ஆனா அந்த பழங்கள்ல விஷம் இருக்கிற பூச்சிகள் இருந்துச்சு. அதை சாப்பிட்டதுனால அந்த மான் குட்டி செத்து போச்சு. அட கடவுளே, இந்த குழந்தை செத்து போச்சு. கண்ணை தெருமா, கண்ணை தெரு. நீ செத்தது தெரிஞ்சா மத்தவங்க எல்லாரும் மறுபடியும் என்ன அதிர்ஷ்ட கிட்டவன்னு சொல்லுவாங்க. கண்ணு தெரு. அப்ப அங்க அந்த மான் வந்துச்சு. ஏய் சமேலி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட குழந்தைக்கு என்ன ஆச்சு? உன்னோட குழந்தை செத்து போச்சு. என்ன, கடைசியில என்னுடைய குழந்தையையும் நீ கொண்டு போட்டுட்டியா? நான் உன் குழந்தைய கொல்லல தங்கச்சி. நான் அவனுக்கு சாப்பிட பழம் தான் கொடுத்தேன். உன்ன மாதிரி ஒருத்தியோட பார்வையை குழந்தை மேல விழுந்ததும் என் குழந்தையும் செத்துட்டானே. குழந்தை இறந்ததை பார்த்து பாவம் தாய்மான் அழ ஆரம்பிச்சது. அதோட அழுகை சத்தம் கேட்டு எல்லாருமே அங்க வந்தாங்க. என்னாச்சுமானு? எதுக்கு அழுதுகிட்ட இருக்குது? ஏன் இந்த சமேலி உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாளா? இந்த அதிர்ஷ்டம் கேட்டவ என்னுடைய குழந்தைய கொன்னுட்டா. என்ன நம்புங்க, நான் குழந்தைய கொல்லலம்மா. இந்த சனியை பிடிச்ச ஆடு நம்ம காட்டுல இருந்து துரத்தி ஆகணும். இல்லனா ஒரு நாள் இது நம்மளையும் கூட கொண்டு போட்டுடும். சரியா சொன்ன பாலு. இந்த சனியனை நாம காட்டுல விடவே கூடாது. ஆமா ஆமா, முதல்ல இவளை காட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. அப்படி எல்லா விலங்குகளும் சேர்ந்து சமேலிய அந்த காட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. காட்டை விட்டு வெளியே வந்த சமேலி நடந்து ஒரு ஆத்தங்கரையில போய் உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் அதிர்ஷ்ட கெட்டவதான். நான் போறதுக்கு முன்னாடியே என் கெட்ட நேரம் அந்த இடத்துக்கு போயிடுது. அப்படி தன்னைத்தானே திட்டிக்கிட்டு சமேலி அழ ஆரம்பிச்சிட்டா. உண்மையிலேயே நான் அதிர்ஷ்ட கெட்டவதானா? அப்படின்னா எனக்கு வாழ்றதுக்கான தகுதி கிடையாது. இப்படி அதிர்ஷ்டம் கெட்டவளை இந்த உலகத்துல வாழ்றதை விட சாகிறதே மேல்தான். தன்னை தானே முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சமேலி ஒரு மலைக்கு மேல போய் நின்னா. நான் செத்துட்டேன்னா காட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்வாங்க. அப்படி சொல்லி சமேலி அங்கிருந்து குதிக்கிறதுக்காக போனப்போ ஒரு பெரிய கழுகு முன்னாடி வந்து நின்னுச்சு. நில்லு ஆட, சாகுற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு? நான் சாகிறத தடுக்காத கழுகு, என்ன சாக விடு. என்ன ஆச்சு நீயே சொல்லு. எதுக்கு நீ உயிரை விடுற? எல்லாரும் என்ன அதிர்ஷ்ட கெட்டவன்னு சொல்றாங்க. அதனால வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன விட்டுடு. செத்தா எல்லாமே சரி ஆகாது. என் வாழ்க்கையில கூட அப்படிதான் ஆச்சு. நான் இப்போ செத்து போயிட்டேனா? உன்னையும் எல்லாரும் அபசகுனம்னு சொன்னாங்களா? ஆமா, அந்த நேரத்துல நான் போராட விரும்பினேன். நீயும் கூட என்ன மாதிரி போராடு. அப்புறம் பாரு, ஒரு நாள் கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப. கழுகு சொன்னதை கேட்டு சமேலியோ கஷ்டத்தை எதிர்க்கிறதுக்கு முடிவு எடுத்துச்சு. நீ சொல்றதும் சரிதான். இனி நான் சாக மாட்டேன், போராடுவேன். அப்படிதான் இருக்கணும். இனிமே நாம 2 பேருமே நண்பர்கள், ஓகேவா? அன்னிலிருந்து கழுகு ஆடு 2 பேரும் நண்பர்களா மாறி ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் 2 பேரும் வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கழுகு, நீ எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்க. அன்னைக்கு நீ என்ன சாக விடாம தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். அப்பதான் அங்க ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தை பார்த்ததுமே ஆடு ரொம்பவும் பயந்துடுச்சு. கழுகு, அங்க பாரு, சிங்கம் வந்திருக்கு. அது என்ன நிச்சயமா கொண்டு போட்டுடும். என்ன காப்பாத்து. பயப்படாத, இந்த சிங்கம் என்னோட நண்பன். என்னது, சிங்கம் உன்னுடைய நண்பனா? ஆமா, இதுவும் கூட நாம எப்படியோ அப்படிதான். அட கழுகு, இந்த ஆடு எதுக்கு இங்க வந்திருக்கு? சிங்கராஜா,
இவ வாழ்க்கையில ரொம்ப கொடுமை இருக்கு. அப்ப கழுகு சிங்கத்துக்கிட்ட சமேலிய பத்தி சொல்லுச்சு. ஓ, இவளும் கூட நம்மள மாதிரிதான் கஷ்டப்படுறாளா? ஆமா சிங்கராஜா. ஒன்னு கேக்கலாமா சிங்கம்? கேளு. உங்களுக்கு என்னாச்சு? உங்களையும் எல்லாரும் அபசகுணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? என்னையும் இந்த காட்டுவாசிங்க சனி பிடிச்சவன் சொல்லி துரத்தி அமிச்சிட்டாங்க. அப்படி உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? எதுக்காக எல்லாரும் உங்களை அப்படி கூப்பிட்டாங்க? என் பொண்டாட்டியோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் கேக் எடுத்துட்டு வந்தேன். அந்த கேக் சாப்பிட்டதும் என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. ஆனா அதுக்காகவே எல்லாரும் உங்களை காட்டை விட்டு வெளியில அனுப்புனாங்க? இல்ல, கொஞ்ச நாட்களுக்கு காட்டுல இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நோய் வந்துடுச்சு. அதனால நான் சனி பிடிச்சவன் சொல்லி 2 குழந்தையோட காட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. ஏன் அந்த நோய்க்கு எந்த மருத்துவமும் இல்லையா? இல்ல, அதனால நான் செத்ததும் என் குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. சிங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரத பார்த்து கழுகு ஆடு 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சிங்கம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னில இருந்து நான் உங்க குழந்தைங்களுக்கு அம்மாவா மாறி நான் பாத்துக்கிறேன். அது கேட்டதுமே சிங்கம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. நீ உண்மைய சொல்றியா? ஆமா சிங்கம், உங்க குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எனக்கு இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். வாங்க, உங்க குழந்தைங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. சிங்கம் சமேலி ஆட கூப்பிட்டுக்கிட்டு அதோட குகைக்குள்ள போச்சு. குழந்தைங்களா, உங்களை சந்திக்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க. அப்பா, இது யாருப்பா? இது என்னோட தோழி. தோழியா இல்ல வேற யாராவது அப்பா? புள்ளைங்க அப்படி கேட்டதை பார்த்து சமேலி வெக்கப்பட்டுச்சு. அப்போ சிங்கம் இப்படி சொல்லுச்சு. நீ ஒன்னும் நினைச்சுக்காத, சரியா? இவங்க இன்னும் குழந்தைங்கல்ல. அவன் குழந்தைதான், ஆனா நீங்க குழந்தை இல்லல்ல. அப்படின்னா அது நான் உங்களுக்கு தோழியா மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஆகலாமா? அது கேட்டு சிங்கமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. என்ன, நீ என் குழந்தைக்கு அம்மாவா இருக்க போறியா? இனில இருந்து நான் இவங்களுக்கு அம்மா தான். கேட்டீங்களா குழந்தைங்களா? இனிமே இவங்க தான் உங்க அம்மா. இனிமே இவங்க எங்க கூடவே இருப்பாங்க. அட, அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல ஷேரு? ஆமா முன்னோ. அப்படி அன்னையில இருந்து ஆடு சிங்கராஜாவோட பிள்ளைங்களை தான் பிள்ளைங்களை நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சது. சிங்கத்துடைய பிள்ளைங்களும் சமேலிய தன்னுடைய சொந்த அம்மாவா நினைச்சு வாழ ஆரம்பிச்சுதுங்க. இப்படியே சில மாசங்களும் ஓடி போச்சு. ஒரு நாள் ஷேரு முன்னும் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா, வாங்க, எங்கேயாவது வெளியில சுத்திட்டு வர போலாம். ஆமாமா, எனக்கு வெளியில சுத்தின போலவே இருக்கு. அதனால என்ன பசங்களா, வாங்க, இன்னைக்கு நாம ஆத்தங்கரைய சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்படி சமேலி 2 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்கரை கிட்ட போச்சு. 2 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு சமேலி போய்கிட்டு இருந்தா, அப்ப எதிர்பாராத விதமா 2 ஓநாய்கள் அங்க வந்துச்சு. அட கடவுளே, இந்த ஓநாய்ங்க எங்க இருந்து வந்துச்சு? அம்மா, இந்த ஓநாய்ங்க எங்களை கொன்னிட போகுது, எங்களை காப்பாத்துங்க அம்மா. கவலைப்படாதீங்க பசங்களா, நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாது. கேட்டியாரங்க இந்த ஆடு என்ன சொல்லுதுன்னு? ஆமா, இது என்ன சொல்லுதுன்னா சிங்கத்தோட குட்டிய காப்பாத்த தன்னோட உயிரையே கொடுக்குமா? அட, ஒரு ஆடு சிங்கத்து கூட எப்படி இருக்க முடியும்? சிங்கம் ஆட லவ் மேரேஜ் பண்ணிருக்கும் போல. அதுல நமக்கு என்ன இருக்கு? நாம இவங்க 3 பேரையும் வேட்டையாடணும். ஆமா ஆமா, வா, சீக்கிரமா இதை நாம கொன்னு சாப்பிடல. அப்படி ஓநாய்ங்க அவங்கள நோக்கி நடந்து வரும்போது சமேலி பசங்க கிட்ட சொன்னா, பசங்களா, நம்ம உயிரை காப்பாத்திக்க நாம ஓடியாகணும். ஓடும்போது அப்படியே உங்க அப்பாவுக்கும் குரல் கொடுங்க, ஓடுங்க ஓடுங்க. அப்படி சமேலி குழந்தைங்களும் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பா, அப்பா, சிங்கம், சிங்கம் எங்க இருக்கீங்க? காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. குகையில உட்கார்ந்துகிட்டு இருந்த சிங்கத்துக்கு அவங்க எல்லாரும் கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சிங்கம், எங்களை காப்பாத்துங்க. இது குழந்தைங்களோட சத்தமாச்சே, ஏதோ அவங்க ஆபத்துல இருக்காங்க போல. அப்படி சொல்லி சிங்கம் குகையை விட்டு வெளியில வந்துச்சு. சிங்கத்தை பார்த்த உடனேயே சமேலி, முன்னு, ஷேரு 3 பேருமே சந்தோஷப்பட்டு சிங்கத்து பக்கத்துல போனாங்க. அங்கேயே நில்லுங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் நீங்க உங்க அம்மா கூட நீங்க யாருன்னு கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிருவேன். அடேங்கப்ப, ஏடே இது சிங்கத்துக்கு ஆடு மேல பாசமா? என் கண்ணால இப்பதான் முறையா பாக்குறேன். என்ன சிங்கராஜா, ஆடு கூட லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? சமேலி, 2 பேரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. நான் குரல் கொடுக்கற வரைக்கும்
கதவை நீ திறக்கவே திறக்காத. சமேலி உடனே 2 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு குகைக்குள்ள போய் உடனே அந்த குகையோட கதவையும் சாத்திட்டா. நீ தனியா எங்க 2 பேரை தோக்கடிக்க முடியுமா? அவன் தடுக்கலனா இவன் கூட அவங்க குடும்பத்தையே நாம சாப்பிடலாம். என் குடும்பத்தை தொடறதுக்கு முன்னாடி என்ன வந்து நீங்க தொட்டு பாருங்கடா. வாங்கடா. அப்படி சிங்கம் 2 ஓநாய்களோட போராட ஆரம்பிச்சது. ஆனா பாவம் தனியா 2 பேரு கூடவும் போராடும் போது ஓநாய்கள் சேர்ந்து சிங்கத்தை ரொம்பவும் காயப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே உடம்பு முடியாத சிங்கத்தை ஓநாய்கள் தாக்குன உடனே சிங்கம் அதே இடத்துல இறந்து போச்சு. சிங்கம் செத்தத பார்த்த உடனே உள்ள இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த சமேலியும் குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சாங்க. நான் உண்மையிலேயே அதிர்ஷ்ட கெட்டவதா. உங்க அப்பா வாழ்க்கைக்குள்ள வந்து நான் அவரையும் கொன்னுட்டேனே. அம்மா, அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த வியாதி வந்தவங்க எல்லாரும் துடிச்சு சாவாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்படி ஒரு சாவு வரலம்மா. ஆமாம்மா, நீங்க அன்லக்கி இல்ல, நீங்க லக்கிமா. நீங்க எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க எங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றோம். ஆமாம்மா, இதுக்கப்புறம் சாவு வந்தாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். கடவுளே, நான் அதிர்ஷ்ட கட்டவே இல்லை அப்படின்னா ஏதாவது வழிய காட்டு. நாங்க 3 பேரும் உயிரோடு இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா அப்ப நான் அதிர்ஷ்டம் செஞ்சவதா அப்படிங்கறத நான் நம்புறேன். ஆமாம்மா, நம்ம நிச்சயமா இங்கிருந்து தப்பிச்சு போகதான் போறோம். நீங்க அன்லக்கி கிடையாதுமா, நீங்க லக்கி தான். இந்த பக்கம் ஓநாய்ங்க அவங்கள கொல்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கம் செத்துருச்சு. இப்ப ஆடு அவங்க குட்டிங்க நமக்கு நல்ல சாப்பாடு. அப்படி சொன்னதுமே சமேலி கதவை இறுக்கமா மூடிட்டா. கதவை தொற ஆடு. பாரு, உன்னோட சாவு உன் முன்னாடி இருக்கு. எப்ப ஒருக்கு உள்ளே இருப்ப, வெளியே வந்துதானே ஆகணும். எப்ப நீ வெளியே வரையோ அப்ப உன்னையும் உன் குழந்தைகளையும் வேட்டையாடி சாப்பிட போறோம். அப்படி சொல்லி 2 ஓநாய்களும் அவங்க கதவு திறக்கிற வரைக்கும் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வெளியில காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஓநாய்ங்க எங்கே உட்காந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இப்படியே 3 நாளும் ஓடி போச்சு. ஆனா 2 ஓநாய்களும் இன்னும் அங்கேயே தான் இருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. ஆமாம்மா, சாப்பாடு கிடைக்கலனா பட்னியில நாங்க செத்துருவோம் போல. 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்ததுனால சிங்கத்தோட குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. குழந்தைங்க இன்னும் சாப்பிடலனா செத்து போயிடுவாங்களே, என்ன பண்றது? சமேலி உடனே கதவு சந்து வழியா வெளிய பார்த்தா அந்த ஓநாய்ங்க 2 பேரும் இன்னும் அங்கேயே தான் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இன்னும் இங்கே உக்காந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நல்ல தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் தூங்குறம்பா. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 ஓநாய்களும் தூங்கிடுச்சு. பசங்களா, ஓநாய்ங்க தூங்கிடுச்சு. நான் பொறுமையா கதவை திறக்கிறேன். நீங்க 2 பேரும் வெளியில ஓடி போயிடுங்க. ஆனா அம்மா, உங்களை விட்டுட்டு எங்களால போக முடியாது. உங்களை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. இல்லம்மா, நீங்க இல்லாம நாங்க 2 பேரும் இங்கிருந்து போக முடியாது. சரி, ஆனா முதல்ல நீங்க 2 பேரும் ஓடி போங்க. உங்களுக்கு பின்னாடி நானும் வந்துடுறேன். சரிம்மா. அப்படி சொல்லி சமேலி மெதுவா கதவை திறந்து 2 குழந்தைங்கள முதல்ல வெளியில அனுப்புனா. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே சமேலியும் ஓட ஆரம்பிச்சா. 2 ஓநாய்களும் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சமேலியும் 2 சிங்கக்குட்டிங்களும் ஓடி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஓநாய்ங்க எழுந்திருச்சுது. கடைசியா நீ வெளியே வந்துட்ட இல்ல? ஆனா நீங்க 2 பேரும் தான் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே. நாங்க தூங்கவே இல்ல. தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணோம். ஏன்னா நீ வெளியே வரணும் இல்ல. இப்ப கடைசியா எங்க வலையில நீ மாட்டிக்கிட்ட. இங்க பாருங்க, என்ன வேணும்னாலும் கொண்டுக்கோங்க. ஆனா குழந்தைங்கள விட்டுடுங்க. உனக்கு எதுக்கு இந்த குழந்தை மேல அவ்வளோ பாசம்? இது உன் குழந்தை இல்ல தானே? நீங்க சொல்றது உண்மைதான். இவங்க என் குழந்தைங்க இல்லதான். ஆனா என் சொந்த குழந்தைங்களை விட நான் இவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டேன். இவங்கள போக விடுங்க. என்ன வேணும்னா கொண்டுக்கோங்க. சரி குழந்தைங்களா, இங்கிருந்து ஓடி போங்க. இல்லம்மா, உங்களை தனியா விட்டுட்டு எங்களால போக முடியாதும்மா. ஆமாம்மா, ஒன்னாதான் வாழ்ந்தோம், ஒன்னாவே சாவோம். இல்ல பசங்களா, இன்னும் நீங்க உலகத்தை பார்க்கவே இல்ல. ஓடுங்க, தயவு செஞ்சு ஓடுங்க. இல்லம்மா, நாங்க போக மாட்டோம். ஓடுங்க பசங்களா, இது அம்மா சொல்றது. உங்க அம்மா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 சிங்கக்குட்டிங்களும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுது. சமேலி அந்த 2 ஓநாய்ங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. என் குழந்தைங்கள போக விட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி.
இனி நீங்க என்ன விடனாலும் பண்ணிக்கலாம். வாங்க வந்து என்ன சாப்பிடுங்க. இந்த பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற 2 சிங்கக்குட்டிங்களுக்கும் அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. முன்னும் நாம சிங்கம் இப்படி பயந்தாங்கொழிங்க மாதிரி அம்மாவை ஓனாங்க கிட்ட விட்டுட்டு நாம தப்பிச்சு ஓடுறது சரியில்லை. ஆமா, நம்ம அம்மாவை காப்பாத்தி ஆகணும். அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம உயிரே போனாலும் அது பரவாயில்ல. ஆமா, ஆனா அம்மாவை காப்பாத்துறது எப்படி? அந்த ஓநாய்கள் 2 ரொம்ப பெருசு, நாம இன்னும் சின்ன பசங்க தானே. ரொம்ப தைரியமான விலங்கு சிங்கம்னு சொல்லுவாங்கல்ல, நாம பிறப்புலயே சிங்கக்குட்டிங்க தானே. சரி வா, அப்படின்னா ஒரு கை பார்த்துடலாம். உடனே 2 சிங்கக்குட்டிங்களும் வேகமா ஓடி வந்து குதிரைக்கு முன்னாடி நின்னாங்க. அவங்கள பார்த்து ஓநாய்கள் சொல்லுச்சு, 2 பேரும் எதுக்கு திரும்ப வந்தீங்க? உயிர் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? எங்க உயிரை விட எங்களுக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கோம். நீங்க 2 பேரு உங்க அம்மாவை எப்படி காப்பாத்துவீங்க? சின்ன குழந்தைங்க. ஆமா, குழந்தைங்க தான், ஆனா சிங்கக்குட்டிங்க. எங்க அம்மாவை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க கூட நீங்க போராடி ஆகணும். அப்படி அவங்க 4 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஓநாய்கள் 2 குழந்தைங்களையுமே பயங்கரமா அடிச்சு அவங்கள அதிகமா காயமாக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஆடை பிடிச்சி சாப்பிடு. ஓநாய் அந்த ஆடை நோக்கி நடந்து போகும்போது அங்க அந்த கழுகு வந்துச்சு. நில்லுங்க, ஆடை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க அண்ணகிட்ட வந்து மோதுங்க. எங்க பாடுறேன், உயிரை காப்பாத்த ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ அடா, ஒரு கழுகு போய் ஆடோட அண்ணனை. இந்த ஆடு ரொம்ப விசித்திரமா இருக்குடா. சிங்கத்தோட பொண்டாட்டி, கழுகோட தங்கச்சி. என்ன இது? ஓநாய்களா? இது உங்களுக்கு புரியாது. இது தியாகத்துக்கும் பலிதானத்துக்கும் சம்பந்தப்பட்டது. மாமா, எங்க அம்மாவை காப்பாத்துங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படி சொல்லி கழுகு பறந்து போய் 2 ஓநாய்களோட கண்ணையும் குத்தி அவங்கள குருடுகளா ஆக்கிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது நம்மள குருடனை ஆக்கிடுச்சு. ஓடுங்க, இங்கிருந்து ஓடுங்க, ஓடுங்க. குருடான 2 ஓநாய்களும் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடினாங்க. இந்த பக்கம் சிங்கக்குட்டிங்க 2 பேரும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா, உங்களை மாற்றாந்தாயின்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய பாவமா இருக்கும். ஆமா அம்மா, இனி நீங்க எங்க மாற்றாந்தாய் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு தாய். நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா, அடுத்த ஜென்மத்துல நாங்க உங்களுக்கு குழந்தைங்களா பொறுக்கணுமா. குழந்தைங்களுடைய அந்த பாசத்தை பார்த்து கழுகு கூட அழ ஆரம்பிச்சது. அப்ப காட்டை சேர்ந்த எல்லா விலங்குகளும் அங்க வந்தாங்க. ஆடு, நீ சனி பிடிச்சவன் சொல்லி காட்டை விட்டு அமிச்சதுக்கு நாங்க வெக்கப்படுறோம். ஆமா ஆடு, நீ சனி இல்ல, ஒரு லக்கி ஆடு. நீ போனதும் காட்டுல வறட்சி வந்துருச்சு. காட்டுல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆமா ஆடு, உங்க காலை எங்க காட்டுல வச்சு எங்களை எப்படியாச்சு நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். ஆடு தங்கச்சி, உங்களை கூட்டிட்டு போக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். அப்படி எல்லா விலங்குகளும் சமீலி கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. அதனால சமீலி மறுபடியும் காட்டுக்கு போறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டா. சரி, நான் உங்க கூட வர தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். சிங்கத்தோட 2 குழந்தைங்களும் என் கூட தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு எப்பவுமே தாயா இருப்பேன். சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சமேலி ஆடு அதோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் காட்டுக்கு போச்சு. அன்னையில இருந்து குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டு சந்தோஷமா அதோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.